உறவு என்று சொல்லுகிறாள். சொன்ன பிறகு போய் எப்படி அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளே கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரியிலே களத்திலே வார்கோதுமை தூர்வான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறா பாருங்க. இன்னைக்கு சபையினுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், எங்க போகாதன்னு சொல்றது இல்ல சபையினுடைய வேலை, எங்க போகணும்னு சொல்றதுதான் சபையினுடைய வேலை. எங்க இந்த மனுஷன்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த மனுஷன்கிட்ட எப்படி பேசணும், இந்த போவாசுகிட்ட எப்படி நெருங்கி போகணும், இதை சொல்லி கொடுக்காம ஏதோ விரட்டுற மாதிரி இருக்குது சில சமயங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நகோமி செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், இந்த போவாசை குறித்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த ரூத்துக்கு சொல்லி கொடுக்குறா. அவர் நமக்கு சொந்தக்காரருங்கிறா, அவர் நம்மளை மீட்க வேண்டிய ஒருத்தருங்கிறா. அதனால நீ என்ன பண்ணு, இன்னைக்கு வயலுக்கு போ, உனக்கு தான் அந்த வயல் தெரியுமே, அந்த வயலுக்கு போ. ஆனா காலையில போன மாதிரி போகாத. காலையில நீ எப்படி போன, பொறுக்கிற மாதிரி போனேன், கிழிஞ்ச ஒரு வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு வேலைக்கு போறவங்க போற மாதிரி போனேன். இப்ப அப்படி போகாத. அதுதான் வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டுல எப்படி வந்தாங்க தேவன்ட்ட, அப்படியே மேல சாம்பலை பூசிக்கிட்டு கண்ணீரும் கதறலோட தான் தேவன்ட்ட வருவாங்க. எப்ப ஜெபம் பண்ணாலும் பழைய ஏற்பாட்டுல ஒரு அழுவாங்க, வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுப்பாங்க, தங்களுடைய வருத்தத்தை காமிக்கிறதுக்கு சாப்பிட மாட்டாங்க, தங்களுடைய சோகத்தை காமிக்கிறதுக்கு எண்ணெய் பூசிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து உபவாசம் பண்றதை பத்தி சொல்லி கொடுத்தாரு. நீ எண்ணெய் பூசி தலையை வாரி நல்லா ஜம்முன்னு வந்து உபவாசம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் நகோமி சொல்லி கொடுக்குறா. இப்ப நீ போறது போவாசுகிட்ட அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறேன். காலையில போனது அவர் யாருன்னு தெரியாம போனேன். பாருங்க, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்றது ஒண்ணு, தெரியாம ஜெபம் பண்றது ஒண்ணு இருக்கு. ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இப்படிதான் நல்லா போகும். சில பேர் போகும்போதே சோகமா தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஜபத்துக்கு போனாலே ஒரு சோகமா தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல ஆண்டவர்கிட்ட ஜபத்துக்கு வரும்போது சந்தோஷத்தோட வரணும். வயலுக்கு போய் அங்க என்ன பண்ணு, அவர்கிட்ட பார்த்து பேசு அப்படின்னு சொன்னோடனே அவ சொல்லி கொடுத்த மாதிரி அவ போறா, போய் பேசுறா. 9வது வசனம் 3வது அதிகாரத்துல, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் நான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால காலையில போவாசு கிட்ட போய் அவ நிக்கும் போது போவாஸ் சில விஷயங்களை சொல்ற. நீ இப்படி எல்லாம் வந்தோடனே அவ சொல்றா 13வது வசனம் 2வது அதிகாரத்துல, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கு சமானமாயிராவிட்டாலும் நீ எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றாள். அப்போ 10வது வசனத்துல, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைக்கும். நீங்க ஜெபத்துக்கு போகும்போது, தேவனிடத்தில் நெருங்கி போகும்போது ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் உங்களுடைய பொசிஷன், நீங்கள் கிறிஸ்தவத்துல எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? சில பேர் நினைக்கிறோம் அந்நியர் மாதிரி இருந்துக்கிறோம், அந்நிய தேசத்தாள்னு சொல்றான். அடுத்து கொஞ்சம் பரவாயில்லாம வந்து உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கு நான் சமானமா இல்ல அப்படிங்கிறா. எப்படி இளையகுமாரன் வந்து சொன்னானோ, உங்களுடைய வேலைக்காரில் ஒருத்தராவது என்ன வச்சுங்க அப்படின்னு சொன்னானோ, அப்படி வேலைக்காரங்களா வந்துடுறோம். நிறைய நேரம் சபையில இருக்கிற மிகப்பெரிய தீமை என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதோ அவங்க வேலைக்கார மாதிரி நடந்து கொள்கிறாங்க தேவனிடம். அவர் சொல்றார், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லாமல் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு அந்த வெளிப்பாடு வரமாட்டேங்குது. அல்லது எங்கிருந்தோ இதை நாம் கற்றுக்கொண்டோம், ஆண்டவர்கிட்ட வந்தா பயப்படணும்னு மட்டும் கத்துக்கிட்டோம். ஆண்டவர்கிட்ட வந்தா பயப்படணும்னு மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அன்பாகவே இருக்கிறார், அவரிடத்துல வரதுக்கு பயம் தேவையில்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டுங்க. இங்க இப்போ காலையில உங்களுடைய வேலைக்காரி அந்நிய தேசத்தால் அப்படிலாம் சொன்னவங்களுடைய ஜெபம் நைட்டு மாறி போச்சு. என்ன மாறி போச்சு? யாருமா நீ கேட்ட உடனே எல்லாம் உங்க ஆளுதான் அப்படிங்கிறா. உமது அடியாள் தான், உமது அடியாள் தான், நீர் என்னுடைய சுதந்திரவாளி, நீர் சுதந்திரவாளி என்றால் நான் உங்க பத்தி தெரிந்து கொண்டேன், நீர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் நீர் சுதந்திரவாளி. அதை கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்? பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நாயா காலையில அப்படி சொல்லல, அப்பமே தெரியும், போவாசுக்கு தெரியும் நான் சுதந்திரவாளி தான், இவளை மீட்க வேண்டியது எல்லாம் தெரியும். ஆனா ரூத் அதை அறிந்து கொள்ளும் வரை போவாசால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒண்ணுமே சொல்ல அமைதியா இருக்கிறாரு. ஆனா இப்ப அவ தெரிஞ்சுக்கிட்டா இவர் யாருன்னு சொல்லி. சபைக்கு நான் சொல்ல விரும்புகிறது தான், சபையே, விசுவாசிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். ஆனா உங்களுக்கு தேவனை குறித்து எவ்வளவு தெரிகிறதோ அவ்வளவுதான் ஆசீர்வாதம். அதனாலதான் பேதுரு சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே பெருகுவீர்களாக அவர் சொல்றார். பவுல் சொல்றார், தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றேன். தேவனை அறிகிற அறிவில வளரணும் பாருங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் தேவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவருடைய எவ்வளவு இன்டிமசி, எவ்வளவு நெருக்கத்தை நம்ம கொண்டிருக்கிறோம், நம்முடைய நிலையை குறித்து நமக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றாரு, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போராடி 1 படி சுமந்துட்டு போனவா
இப்ப ஒரே ஒரு வார்த்தை தான், நீர் சுதந்திரவாளி, நீர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி சொன்ன உடனே நீர் என்னை மீட்க வேண்டியவர். இயேசு கிறிஸ்துட்ட போய் ஆண்டவரே என்னை மீட்டுப்பா அப்படி சொல்றதை விட, நீர் என்னை மீட்டவர், உடைய சரீரத்துல நான் ஒரு அவயவம், நான் யாரு நீர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த ஆசீர்வாதம் வந்து குவியும். 6 படி விரிச்சு பிடிச்சு போட்டு தூக்கி வேற விடுறான். தூக்கி விட்டு சுமந்துட்டு போற.